பஞ்சமி வீடு கதையோட 2வது எபிசோட் பார்க்கலாங்களா? அன்று பஞ்சமி தினம். நிலத்தில் அறுவடை நடந்து கொண்டிருந்தது. சோழர்கள் காலத்தில் மாதம் மும்மாரி மழை பெய்த பருவநிலை மாறி தற்போது வருடத்திற்கு மும்மாரியாய் மழையளவு சுருங்கியிருந்தது. அனைவரும் நிலத்தில் மும்முரமாய் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். மதிய வேலை நெருங்கியிருந்தது. மதிய உணவிற்காக நிலத்தில் இருந்து ஒவ்வொருவராய் வெளியேறி அருகில் இருந்த பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர ஆரம்பித்தனர். கூட்டத்தில் நிதிலனும் அவனது அம்மா அஞ்சுகமும் அமர்ந்திருந்தனர். அங்கிருந்து கண்ணுக்கு எட்டிய தொலைவில் தான் இருந்தது பஞ்சமி வீடு. இன்னைக்கு வளர்ப்பிறை பஞ்சமி நாள். சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிடணும் என்று புரிஞ்சுதா மக்கா என கூட்டத்தை எச்சரித்தார் பெரியவர் சதாசிவம். சரிங்கய்யா என கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஒரு சேர ஆமோதித்தனர். அவரது வார்த்தைக்கு எப்போதும் இங்கு மறுவார்த்தை இல்லை. நித்திலன் ஒரு கணம் திரும்பி பஞ்சமி வீட்டை 1000 கேள்விகளோடு பார்த்தான். ஏண்டா நித்திலா, உனக்கு என்ன அங்கே பார்வை வேண்டி கிடக்கு? போய் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வாப்போ என ஆணையிட்டார். சரிங்கய்யா என மண்பானையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த கிணற்றை சென்றடைந்தான். மிகப்பெரிய கிணறு அது. பருவமழை பொய்த்திருந்ததால் அதன் பொழிவிழந்து தண்ணீர் அதன் அடிமட்டத்தில் ஒட்டி கொண்டிருந்தது. நித்திலன் அதன் பக்கவாட்டு படிகளின் வழியே இறங்க ஆரம்பித்து கிணற்றின் ஆழத்தை சென்றடைந்தான். ஒரு ஓரமாய் அமர்ந்து நீரினுள் பானையை அமிழ்த்தி தண்ணீர் எடுக்க முயற்சிக்க யாரோ தன் பக்கத்தில் இருப்பதை போன்ற உணர்வு தோன்ற சட்டென திரும்பி பார்த்தான். சுற்றிலும் பார்த்தான். அந்த கிணற்றில் அவனை தவிர வேறு யாரும் இருப்பதற்கான அறிகுறை தென்படவே இல்லை. தன்னுடைய பிரம்மைதான் என எண்ணினான். மீண்டும் குனிந்து பானையில் தண்ணீர் எடுக்க முயல எங்கிருந்தோ வந்த கல் ஒன்று தொப்பென நீருக்குள் வீழ்ந்து அதன் ஆழம் சென்றது. வெடுக்கென நிமிர்ந்து கிணற்றின் மேல் பார்த்தான். அங்கு சுட்டெரித்த சூரியனை தவிர வேறெவரும் யாருமே அவன் கண்ணில் படவில்லை. மேலே யார் இருக்கா என்னது அவன் சத்தம் குரல் கிணற்றின் ஆழத்திலிருந்து வெளியே எதிரொலித்தது. பதில் வரவில்லை. நீண்ட நேரமாகியும் பதில் வராததால் மெதுவாய் கீழே பார்த்தான். அந்த கல் வீழ்ந்த அதிர்ச்சியில் உருவான நீரின் அலைகள் தொடர்ச்சியாய் கிணற்றின் விட்டத்தை தொட்டு கொண்டே இருந்தது. இதை போலவே அவனது உள்ளுணர்வும் கிணற்றில் அவனை தவிர வேறு யாரோ ஒருவர் இருப்பதை தொடர்ந்து அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தது. பானையை நீரினுள் வேகமாய் செலுத்தி தண்ணீரை நிரப்பிக்கொண்டு மேல் நோக்கி படிக்கட்டுகளில் நடக்க ஆரம்பித்தான். வேகமாய் கிணற்றிலிருந்து படபடப்புடன் வெளியேறினான். தன் கூட்டத்திற்கு வந்து சேர்ந்தான். தண்ணீர் பானையை வைத்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான். பெரியவர் அவனையே கவனித்தவாறு இருந்தார். என்னடா யோசனை? பெரியவரின் குரல் கர்ஜனையாய் அவனது காதில் விழ தூக்கி போட்டது நிதிலனுக்கு. கேட்குறனில்ல, வாயை மூடிட்டு இருக்க? மீண்டும் கேள்விக்கணை பாய்ந்தது. ஐயா, அது கிணத்துல தண்ணி பிடிக்க போனப்போ அங்கே யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஐயா. ஆனால் சுற்றி பார்த்தா யாரும் கண்ணுக்கு தென்படலை. ஆனால் அங்கே யாரோ இருக்காங்க, என்னால் உணர முடிஞ்சுது. நித்திலனின் இந்த வார்த்தைகள் கூட்டத்தில் இருந்தவர்களை பதற்றமடைய வைத்தது. அனைவரும் பெரியவரையே பார்த்தனர். சில கணங்கள் அமைதியாய் மிக கனமாக கடந்தது. சிறிது யோசனைக்கு பின் பெரியவர் எழுந்து நின்று கூட்டத்தினரை பார்த்து, ஏலே, இந்த பஞ்சமி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இனி அந்த கிணத்துக்கிட்டையோ இந்த வீடு பக்கத்துலேயோ யாரும் போகக்கூடாது. இது அவளுக்கான நாள். நம்ம தான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும். போய் வேகமாக வேலையை பாருங்கடா என அனைவரையும் துரிதப்படுத்தினார். மாலை நெருங்கியது. கதிரவன் மேற்கில் தன் பணியும் முடித்து களைப்பில் மறைய தொடங்கியிருந்தான். அவரவர் வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பித்தனர். விளக்கு எரிய ஆரம்பித்ததும் வெளியே யாரும் வராதீங்க, விடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க என மறுபடியும் நினைவூட்டி கொண்டே கூட்டத்தோடு நடந்து சென்றார் பெரியவர் சதாசிவம். இருள் மெல்ல சூழ்ந்தது. நிதிலனும் அவனது அம்மாவும் வீட்டிற்கு வந்தடைந்தனர். வீட்டிற்குள் சென்றதும் கதவை வேகமாக தாளிட்டாள் அஞ்சுகம். உண்மையில் அங்கே ஏதாச்சும் பாத்தியாடா என மகனை விசாரித்தாள். இல்லைம்மா, ஆனால் யாரோ இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் யாருன்னு கேட்டேன், ஆனால் பதிலே வரல என்றான். தாய் படபடப்புன்னு சென்று திருநீர் கொண்டு வந்து அவனது நெற்றியில் இட்டாள். இந்த படுபாவிங்க கிட்ட நம்ம கஷ்டப்படுறது பத்தாம இந்த பஞ்சமியும் நம்மளை பாடாப்படுத்துறா. கஷ்டப்படுறவங்களையே திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல தான் இந்த கடவுளுக்கும் சந்தோஷம் போல என கண் கலங்கி நிலையில் புலம்பினாள் அஞ்சுகம். அம்மா, அதான் ஒன்றும் ஆகலைல்ல, விடுமா என்றான். இல்லடா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு மீண்டும் புலம்பினாள். பேசி கொண்டிருக்கும் போதே தூரத்திலிருந்து வந்த வெளிச்சத்தை ஜன்னல் வழியை பார்த்தான் நித்திலன். அம்மா, அது வந்துடுச்சு. பேச்சில் பதட்ட வெளிப்பட்டது நிதலனிடம். அவனது அம்மா வந்து ஜன்னல் வழியை வெளியே பார்த்தாள். பஞ்சமி வீட்டின் மேல்தள அறையிலிருந்து வெளிச்சம் பிரகாசமாய் வெளியே கசிந்து கொண்டிருந்தது. பஞ்சமி விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு.
அவசரத்தில் இந்த ஜன்னலை சாத்த மறந்துட்டேனடா என வேகமாய் மூடி தாளிட்டாள். அம்மா சொல்லியா, அந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சு? யார் இந்த பஞ்சமி? ஏன் இப்படி எல்லாரும் அந்த வீட்டை பார்த்து நீங்களும் பயந்து எங்களையும் பயமுறுத்துறீங்க? சொல்லுங்கம்மா என்றான். இதெல்லாம் என்கிட்ட கேட்காதுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு தூங்குற வழியை பாரு என கேள்வியை திசை திருப்பினாள். வழக்கமாய் நகரும் பதட்டமான இரவுதான் என்றாலும் அவனது மனதை ஏதோ உறுத்தியது. இரவு சாப்பாடு முடிந்தது. கண்ணயர்ந்தான் நித்திலன். ஜமீன்தாரே பார்த்து பயப்படுறதுன்னா அந்த பஞ்சமி வீடு தான். வேணும்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் பஞ்சமி ஆவிக்கிட்ட உதவி கேளு, எங்களை எதிர்பார்க்காத. தூக்கத்திலிருந்து கண் விழித்தான் நித்திலன். நண்பன் குமரனது இந்த வார்த்தைகள் அவனை தூங்க விடாமல் என்னவோ செய்தது. மெல்ல எழுந்து ஜன்னலை திறந்தான். வெளியே பஞ்சமி விளக்கின் வெளிச்சம் இருளை துரத்தி கொண்டிருந்தது. எப்படியாவது அந்த வீட்டின் ரகசியங்களை யாரிடமாவது நாளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என முடிவெடுத்தான். ஜன்னலை மீண்டும் தாளிட்டு விட்டு படுத்தான். ஆள் அரவமற்ற அந்த குடிசை தெருக்களில் அந்த இரவு நிசப்தமாய் இருந்தது. பஞ்சமி தினத்தின் மறுநாள் காலை விடிந்திருந்தது. முன்தினம் எதுவும் நடக்காதது போல் நித்திலனும் அவனது அம்மாவும் வேலைக்கு வந்திருந்தனர். அங்கு ஆள் உயரத்திற்கு வளர்ந்திருந்த கதிர்கள் நித்திலனை அங்கு வரவேண்டாம் என்பது போல் காற்றில் இங்கும் அங்குமாய் ஆடி ஏனோ சைகையால் அவனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. இதை கவனிக்க தவறிய நித்திலன் நிலத்தில் இறங்கினான். பஞ்சமி வீட்டின் கதையை எப்படியாவது இன்று வீடு திரும்புவதற்குள் யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என குறியாயிருந்தான் நித்திலன். அது மட்டுமே அவனது மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அன்று அறுவடையின் கடைசி தினம். அன்றுதான் அவர்களது சம்பள நாளும் கூட. சம்பளம் என்பது அவர்களது வேலையை பொறுத்து நெல் மற்றும் இதர பயிர் வகைகள் படிக்கணக்கில் வழங்கப்பட்டு வந்தது. இதை வைத்துதான் அவர்களது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. கடைசி நாள் என்பதால் வேலை சீக்கிரம் முடிந்தது போனது. குதிரை வண்டியின் சத்தம் கேட்டது. அதிலிருந்து வந்து இறங்கினார் ஜமீன் சொக்கன். எப்பொழுதும் சம்பளப்படி ஜமீன் குடும்பத்தினரின் கையால் வழங்குவதே வழக்கம். இம்முறை சொக்கனே வந்திருந்தார். ஜமீனை கண்டதும் ரத்தம் சூடேறியது நித்திலனுக்கு. பழைய நினைவுகள் அவன் கண்முன்னே வந்து போனது. ஒவ்வொரு குடும்பமாய் சம்பளப்படியை வந்து வாங்க ஆரம்பித்தனர். நண்பன் தயாளன் முறை வந்தது. ஐயா, இவனோட அப்பா இந்த வாரம் முழுக்க வேலைக்கு வரல, இவன் மட்டும்தான் வந்திருக்கான் என்றார் நில பார்வையாளர். ஏலே, உங்கள் அப்பன் வந்து இங்கே 2 நாள் வேலை பார்த்துட்டு உன் சம்பளத்தை சேர்த்து வாங்கிக்க சொல்லு, இப்போ நீ கிளம்பு என்றார் ஜமீன். ஐயா, அவருக்கு சுத்தமாக உடம்புக்கு முடியல, இந்த சம்பளப்படியை வாங்கிட்டு போய் தான் அவருக்கு கூழோ கஞ்சியோ ஊற்றணும், இதையும் நிறுத்திட்டா எப்படிங்க ஐயா என்று கெஞ்சினான் தயாளன். பலார் என அறை விழுந்தது தயாளனுக்கு. சொக்கனின் கைரேகைகள் அவனது கன்னத்தில் தெரியும் அளவு இருந்தது. ஏலே, நான் இங்கே சத்திரமாலா நடத்துகிறேன், உங்கள் அப்பா இன்னும் சாகலைல்ல, உயிரோடு தானே இருக்கான், வந்து அவனை வேலை பார்த்துட்டு வாங்கிக்க சொல்லு, இப்போ ஒழுங்காக போயிடு என்றான் சொக்கன். தயாளன் அழுது கொண்டே சிறிது தூரம் சென்று தள்ளி நின்றான். நித்திலன் முறை வந்தது. அவனது தாய் சம்பளப்படியை வாங்கி கொண்டாள். அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டு தயாளனை நோக்கி சென்றான் நித்திலன். தயாளன் வைத்திருந்த பையில் தன்னுடைய சம்பளப்படியில் ஒரு பாதியை குட்டினான். தயாளன் அகமகிழ்ந்தான். இதை கவனித்த சொக்கனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஏலே, அவனுக்கு படி அளக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியால கத்தினான் சொக்கன். நித்திலன் சொக்கனின் வார்த்தைகளை பொருட்படுத்தவே இல்லை. சொக்கன் கண்ணசைக்க சொக்கனின் அடியாட்களில் ஒருவன் திமிரி கொண்டு வேகமாய் சென்று நித்திலனை அடிப்பதற்கு கையை ஓங்க, அதை தனது இடக்கையால் தடுத்த நித்திலன் தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி வலக்கையால் அவனது முகத்தில் பலமாய் தாக்கினான். மீண்டும் ஒரு முறை தாக்கினான். விழுந்த அடியில் நிலை குலைந்தான் வந்தவன். அவனது தலையை பிடித்து பின்னோக்கி இழுத்து வேகமாக தூக்கி எறிந்தான். போய் சொக்கனின் கால்களில் வீழ்ந்தான் வந்தவன். அடி விழுந்த வேகத்தில் நிலத்தில் சாய்ந்தவன் கடைசி வரை எழுந்திருக்கவே இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த சம்பவங்கள் அந்த சூரியனை விட 2 மடங்கு சுட்டெரித்தது. வீரனாய் நின்றான் நித்திலன். அங்கிருந்த அனைவரும் வாயடத்து போயினர். ஏலே, என் ஆள் மேலே கை வைக்கிற உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சால? ஆமாம், தைரியம்தான். உன்னை மாதிரி 6 மணிக்கு மேலே அந்த ஊரை விட்டு ஓடி போல. நான் இங்கே தான் இருக்கேன். நான் பிறந்த என்னோட பரம்பரை வீட்டில் தான் இருக்கேன். அந்த தைரியம்தான். கோபத்தின் உச்சியில் இருந்தான் நித்திலன்.